இது தவிர்த்து மெடிடேஷன் மற்றும் யோகா மூலமாக கூட உங்களோட ஆங்ஸைட்டியை நீங்கள் குறைச்சிக்கலாம். அடுத்து நம்ம சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, உங்களோட இந்த ட்ரீட்மெண்ட் டியூரேஷனில் உங்கள் மைண்டை நீங்கள் பிஸியாக வச்சுக்கோங்கன்னு சொல்லுவோம். உங்களுக்கு பிடிச்சமான ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகிறது மூலமாக உங்கள் மைண்டை நீங்கள் பிஸியாக வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிடிச்ச ஹாபீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். புக் ரீடிங் பிடிக்கும்னா புக் ரீடிங் பண்ணலாம். ஃபேமிலி மற்றும் ஃப்ரெண்ட்ஸோட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் பண்ணும்போது உங்களோட மைண்ட் நெகட்டிவ் தாட்ஸில் இன்வால்வ் ஆகாமல் அது பிஸியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் பண்ணியும் உங்களுக்கு இந்த ஆங்ஸைட்டி அட்டாக்ஸ் குறையலைன்னா நீங்கள் எக்ஸ்பர்ட்டோட ஹெல்ப்பை நாடுறதுல தப்பு கிடையாது. அதை நம்ம கவுன்சிலிங் செஷன் தெரப்பின்னு சொல்லுவோம். இந்த கவுன்சிலிங் எடுக்கிறது மூலமாக அவங்க உங்களோட மைண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை போக்கிட்டு நீங்கள் பாசிட்டிவ் திங்கிங்கோட இந்த ட்ரீட்மெண்ட்டை அணுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுக்கு தெரியாத சில இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஆங்ஸைட்டியை முற்றிலுமாக நீங்கள் போக்கிக்கலாம்.